டே 16 ஆஃப் 75 ஹார்ட். மார்னிங் வேக்கப் ஆனதும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு மார்னிங் செக்ஷன் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ப்ரோட்டீன்ஸ்லாம் எடுத்துகிட்டு பைக் எடுத்து வெளியே கிளம்பிட்டேன். எங்கேன்னு கேட்டிங்கன்னா எங்கேயும் இல்லை, சும்மா ஒரு ரைடு தான். அப்புறம் கொஞ்ச நேரம் வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் லஞ்ச்லாம் முடிச்சுட்டு எனக்கும் பிரதருக்கும் ஒரு ரெக்கார்டிங் இருந்துச்சு. பிரதரோட ஆஃபீஸ் ரிலேட்டடாக ஒரு ரெக்கார்டிங், அது ரெண்டும் சேர்ந்து பண்ணோம். டே கிளம்பி ஜிம் போயிட்டேன். இது வந்து டே 15ஓட ஃபுட்டேஜ், ஃபுல் டே. இதுதான் வந்து டே 16ஓட ஃபுட்டேஜ், புஷ் டே. நான் வந்து டே 15ல வந்து ட்ரெக்கிங் போயிருந்தனால நான் அந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால வந்து நான் அந்த டே ஃபுல்லாகவே ட்ரெக்கிங் ரிலேட்டடாக வீடியோஸ் எல்லாமே வச்சுருந்தேன், நான் எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும். பட் நான் வந்து ஈவினிங் வந்து ஒர்க் அவுட்டும் பண்ணியிருந்தேன், ஒர்க் அவுட் ஃபுட்டேஜும் எடுத்திருந்தேன். பட் நான் அதை ஆட் பண்ணலை. ஓகேவா? அதனால நிறைய பேர் என்ன நினச்சிட்டீங்க அப்படின்னா நான் வந்து டே 15ல வந்து ஒர்க் அவுட்டே பண்ணல, ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் எல்லா ரூலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன், எதுவுமே ஸ்கிப் பண்ணலை. ஓகே, இப்போ அகெயின் டே 16க்கு வரலாம். இன்னைக்கு வந்து புஷ் டே ரொம்ப சூப்பராக போச்சு. எல்லா ஒர்க் அவுட்டும் கிளியராக பண்ணேன். முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு புக் ரீட் பண்ணிட்டு டே ப்ராக்ரஸ் செல்ஃபி எடுத்தேன். அப்படியே இந்த டேயை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.